1986 அப்போ அப்போ விடுதலை புலிகள் காலத்துல கிட்டு அண்ண தலைமையில அட்டகிரி குளம். பிறகு 86 நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயக்கத்துல எத்தனை பேர் சண்டை நடந்தோன்னு இருக்கு. அவங்களுக்கு வேற தொழில் இல்லையே. அந்த ஊர் கிராமமே சேர்ந்து வெட்டினது. எங்கட ஊர்ல பாத்தீங்கன்னா 7-8 குளம் இருக்குது. அட்டகிரி குளம் இருக்கு, நவாலி குளம் இருக்கு, நங்காங்குளம் இருக்குது. அத்தனைக்கும் வாய்க்கால் இருக்கு. அந்த வாய்க்காலை நீங்கள் தூர்வார்ந்தால் அந்த வாய்க்கால் போய் எங்க இறங்கும் என்று சொன்னால் வழுக்கியாத்துல இறங்கும். வழுக்கியாத்துல இறங்கும் என்று சொன்னால் அது அப்படியே போய் கல்லுண்டா கடல்ல கிளக்கும். கிளீனா இருக்கும், ஒற்று பிரச்சனை இருக்கா. ஆனா என்ன செய்தீங்க? அவ்வளவு நிதியையும் திருப்பி அனுப்புறீங்க. சும்மா கை காலாட்டி கொண்டிருந்து சம்பளத்தை எடுத்து போட்டு வார நிதியையும் திருப்பி அனுப்பி போட்டு, அப்ப பிறகு இப்ப பாருங்கள், டிசம்பர் ஜனவரி மாதம் சுற்றுலாத்துறைக்கு மிகவும் ஒரு பீக்கான காலம் என்று சொல்றாங்க. ஏலாங்காவில் நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்க தெரியும் டிசம்பர்ல இவ்வளவு விலையா இருக்கும் என்று சொல்லி. எல்லாரும் அதுக்குள்ள போறதும் இல்லை. 2வது பீக்கான நேரம் அது முழுக்க படுத்துட்டு, இனி இவ்வளவு வீதிகளையும் புனரமைச்சு கொண்டு போறதுக்கு எவ்வளவு செலவாகும். இதுல இருந்து மீடுறது, அதாவது இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை முடிஞ்சது என்றுதான் அர்த்தம். இதோடைய இலங்கை முடிஞ்சது என்றுதான் அர்த்தத்துக்குள்ள. ஏனைய நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் பொருளாதார பிரச்சனை, யாரும் இப்போது தூக்கி விடுற அளவுக்கு இல்லை. இனி இதை நம்பி யாரும் வரவு ஒரு ஒரு மிகவும் ஒரு கேவலமான உட்கட்டுமானம் இருக்கின்ற ஒரு நாட்டில விவசாயத்துறையோ எந்த துறையை நம்பியும் யாரும் முதலீடு செய்ய முடியாத ஒரு நிலை. தேயிலை தோட்டம் கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் டாலர்களை ஈட்டித்தார். அந்த தேயிலை தோட்டம் முற்று முழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடத்திலும் இருந்து. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. சரி, படைத்துறையினர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாருங்கள். படைத்துறையினர் உடனடியாக அவர்கள் மிக வேகமாக துரிதமாக செயற்பட்டிருக்க வேண்டும். சாலை பகுதியில் கூட, சாலை பகுதியில தொடுவாய்கள் என்று சொல்வது, அந்த தொடுவாய்களை வெட்டுவதற்கு மக்கள் எத்தனோ தரம் கேட்ட போது அந்த சாலையில் இருந்த இராணுவத்தினர் தான் அதை தடுத்தவர். கடற்படையினர் அதை தடுத்தவர், அதை வெட்ட விடாமல். கடைசியா இப்ப அங்க இருக்கிற 5 கடற்படையினர் காணலை என்று சொல்றாங்க. கடைசியா வெட்டேக்க முதல் வெட்டி இருந்தா அந்த பிரச்சனை இல்லை, தண்ணி வந்த அப்புறம் தான் வெட்டி இருக்கிறாங்க. வெட்டி 5 பேரை அதுல காணலை என்று இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, 5 பேர் இல்லையே என்று சொல்லி. இப்ப ஒரு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாம போய்விட்டது, அல்லது என்ன சொல்றது, நெக்லிஜன் என்று சொல்றது, அதாவது அதை ஒரு அசண்டை இனமாக விடுறது என்று சொல்றோம். அவ்வாறான ஒரு நிலைதான் இலங்கை படையினரை பொறுத்தவரையில் இந்த அனர்த்தத்தின் மூலம் நீங்கள் பல விடயங்களை இந்த வெள்ளம் சொல்லி தந்திருக்கின்றது.